எனக்கு முக்கியம். உயிர் போகுதுன்றப்ப ஓடி வந்து எங்கே விழறோம்? மருத்துவர்கிட்ட. நான் என்னுடைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் நான் இருக்கிறப்ப நான் வந்து 75ஆம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்று இப்போ பண்ருட்டிக்கு போவோம், இல்லை கடலூருக்கு போவோம், இல்லை பாண்டிச்சேரிக்கு போவோம் மருத்துவர்களை பார்க்கணுன்னா. இப்போ எங்கள் ஊர்லேயே வந்துச்சு எல்லாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிற கடை எதுன்னு நினைக்கிறீங்க? மருந்து கடையும் குடிக்கிற கடையும் தான். ஏன் இவ்வளோ கடை தேவைப்பட்டது? ஏன் அதுக்கு முன்னாடி இல்லை? நம்மளாம் நீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், நீட்டை ஒழிக்கணும்னு. மருந்து கடை வேணான்னு ஒழிக்கணும். நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழியை பாருங்கடான்னா, நோய் வந்த பிறகு அதை சரி பண்ணுற டாக்டர் உருவாக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் உணவு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே இலை, பட்டைகள், என்ன சொல்கிறது, வேர்கள் அனைத்துமே மருந்து. அதையெல்லாம் நம்ம ஒழித்து தள்ளிட்டோம். அயோத்தியாசர் பேரால் ஒரு சித்த மருத்துவ ஒரு 700 கோடியில் தாம்பரத்தில் வந்த பிறகு தான் இது வந்து இந்தியாவுக்கு தெரிய வந்தது. அது பிறகு தான் அதுக்கான அங்கீகாரமே வந்துச்சு. ஒரு பெரிய ஆள். எனக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின சையதுரை சைமன்னா நான் மறக்கவே மாட்டேன். அவர் ஒரு முக்கியமான ஒருத்தர். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல நிறைய பேர் தமிழ் மக்களுடைய பணத்தை பிடுங்கிறதுக்காக மட்டுமே படம் எடுக்க வந்திருப்பாங்க. அவர் வந்திருக்கிறது வந்து வேறு காரியம். அவர் பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார். அதில் நிறை குறைகள் இருக்கலாம். மருத்துவத்தில் அவர் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் அவர் கையில் இருக்கிற அந்த கருத்தை என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆதங்கத்தில் ஒரு திரைக்கலையை படைச்சிருக்கார். அதனுடைய குறைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கணுங்கிறத நான் என்னுடைய மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளாக நான் கருதுகிறேன். தயவு செஞ்சு இதை நீங்கள் பாருங்கள். உலகத்தில் எங்கேயுமே ஒரு திரைப்படத்துக்குள்ள வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இல்லவே இல்லை. திரைப்படங்களை கண்டுபிடிக்கப்பட்ட நாடு வந்து ஃப்ரான்ஸு. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே சினிமாவை எப்படி பார்க்குறான்னு. நான் இப்போ அண்மையில் முழு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு 45 நாட்கள் போயிட்டு வந்தேன். எல்லாரையும் நான் சந்திக்கிறேன், எல்லாரையும் பார்க்குறேன். ஒரு சினிமாவை வெறும் ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு தொழிலாக மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சிந்திச்சுட்டே இருக்கிற ஒரு கூட்டாங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது பெரிய குற்றம் இல்லையா? அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? அது குழந்தைகள் அதை பார்க்குறாங்க. அதுதான் பெரிய கொடுமை. அது நம்மளாம் எதை பற்றியோ கவலைப்படுறோம். நமக்கு எல்லாருக்கும் குழந்தைகள் வரப்போகுது. நம்மளாம் பாதுகாப்பாக வாழறதா உணர்கிறோம். நம்மளாம் ஒரு நடந்து போனால் ஒரு எறும்பு மிரிச்சிட்டா எடுத்து விட்டுட்டு போவோம். அப்படிப்பட்ட அந்த மனித மனம் இன்றைக்கு என்னவா இருக்கு? துடிச்சு சாவறான். கையை வெட்டுறான், தலையை வெட்டுறான், அதை வெட்டுறான், கை தட்டுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஆக்குறது யார்? நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டம் அது. இதெல்லாம் யார் அரசியல்வாதி சொல்லி தருவாங்களா? சிந்திக்க சொல்லி ஒரு படைப்பு தான் செய்யும், ஒரு எழுத்து செய்யும், ஒரு திரைக்கலை செய்யும், ஒரு இசை செய்யும், அது ஒரு ஓவியம் செய்யும், ஒரு சிற்பம் செய்யும். கலைகள்னால் என்னென்னு நமக்கு தெரியாத, அதான பிரச்சனை. அவருடைய என்ன அவருடைய காரில் நான் வந்தேன். வீட்டுக்கு வந்தார். எனக்கு உடம்பு முடியல. எனக்கு 2 நாளாக உடம்பு முடியல. வந்தார். ஆனால் நீங்கள் கட்டாயம் வந்தாகணுன்னாரு. என்னால் குளிக்கூட முடியல. இல்லைண்ணா, நீங்கள் எதுவுமே முக்கியம், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னார். அது அவருடைய மனசு எனக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி தொடங்கியிருக்கார். வெளியீடு ஜனவரி 25ன்னு போட்டிருக்கார். எங்கேயோ ஒரு திரையரங்கில் ஒரு காலை காட்சி போடுவாங்க. நம்ம வீரபாபு ஐயா படம் எடுத்திருக்காரு, இதை பார்க்கலான்னு நம்ம போவோம். இல்லைங்க, உங்கள் காட்சி இல்லைங்க, வேறு படத்தை போட்டாச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுதான் நடக்குது. இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வெறும் பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும் காட்டுங்க. அத்தனை நாள் மூடி வைங்க தேட்டரை. அப்போ என்ன நடக்கும், எப்படி நடக்கும் திரையரங்கம்? அதெல்லாம் இப்போ இல்லை, எங்கேயுமே இல்லை. படம் எடுத்த என் படம் எங்கே ஓடுதுன்னு எனக்கே தெரியாது.
எந்த காட்சி ஓடுது என்ன எதுவுமே தெரியாது. இந்த இந்த ஒரு கணினி உலகத்தில் அப்படி ஒரு மர்மமாக இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே வரார். எவ்வளோ செலவாயிருக்கும் இது வீரபாபு? அவன் குறைச்சி சொல்கிறார். 2 கோடிலாம் படம் எடுக்க முடியாது, 3 கோடியாக ஆயிருக்கும். அந்த 3 கோடியை இந்த மனிதன் எப்படி அந்த அந்த வருவாய் எப்படி ஈட்டியிருப்பார்? எனக்கு அந்த கவலை தாங்க. ஏன்னா அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. மிக எளிய குடும்பம். நான் வீட்டுக்கெல்லாம் போவேன், உணவு அருந்துவேன். அதுதான் எனக்கு பெரும் கவலையாகவே இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து பெரும் கவலையாக அதுதான். அவருடைய கடமையை அவர் செய்துட்டார். அவருக்கு திருப்பி தர வேண்டியது தமிழருடைய கடமை. நன்றி. நன்றி சார். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். புதிய வரவுகள் தமிழ் சினிமாவில் ரோஜா கூட்டம் போல ஒவ்வொரு நாளும் மலர்கின்றன. அதில் நட்சத்திர குவியலாய் வரலாம் வா, கும்பாரி, முடக்கொருத்தான் என்று படப்பட்டியல் கதாநாயகியாக மகானா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.